வார்த்தையை வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே கலாய்த்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, பெங்காலின்னு பல மொழிகளில் தொடர்ச்சியாக நடித்து குறிப்பாக அந்தாதூன், லஸ்ட் ஸ்டோரிஸ் முதலிய பாலிவுட் படங்களில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. திரைத்துறையில் பெண்களுக்கு ஆதரவாக அப்பப்போ குரல் எழுப்பியும் வராங்க ராதிகா ஆப்தே. 2012ஆம் ஆண்டு பெனடிக்ட் டெய்லர் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. காதலி திருமணம் தான். ஆக இவங்க பார்த்தோன்னா திருமணமாகி 12 வருடங்களுக்கு பின்னர் தன்னுடைய கர்ப்பத்தை வெளிப்படுத்தினாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிசம்பர் 14ஆம் தேதி தனக்கு பெண் குழந்தை பிறந்த தகவலை அறிவிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி நடத்திய ஃபோட்டோஷூட் புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க ரொம்பவே வலை போன்ற ஒரு உடையை அணிந்துக்கிட்டு பேபி பம்ப் புகைப்படங்களை வெளியிட்டு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்காங்க. குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த ஃபோட்டோஷூட் செஞ்சேன். நான் இவ்வளவு எடை போட்டு என்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாகி வருது. இது கர்ப்பகாலத்தின் எடை அதிகரிப்பு மட்டும் இல்லை, உடல் அசௌகரியத்துக்கு கூட எனது கை கால்கள் வீங்கி இருந்துச்சு, இடுப்பில் எனக்கு வலி ஏற்பட்டுச்சு, பின்னர் என் பார்வை மாறுச்சு, நான் இந்த புகைப்படங்களை ரொம்பவே கனிவான கண்களோட பார்க்குறேன்னு அவங்களுடைய பார்த்தோன்னா ஒரு கரியரில் இல்லை அவங்க ஒரு மதர்ஹுட்டில் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. கலாச்சாரம் அழிந்துருச்சு, ஃபோட்டோஷூட்ன்ற பேரில் மேற்கத்திய கலாச்சாரங்களை இங்கே கொண்டு வராங்க அப்படின்னு ராதிகா ஆப்தாவை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ரசிகர்கள். ஒரு புறம் இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே எல்லாருமே பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, சின்ன திரையில் மிகப்பெரிய அளவில் பிரபலமான பப்ளு பிருத்திவிராஜ் அவர்களினுடைய பிரிவு செய்தி. அதாவது சீதல் அப்படின்றவரை தன் மகனை விட ரொம்ப வயது குறைவான ஒரு பெண்ணோட இவர் லிவிங் டுகெதரில் இருந்தார். இருவருமே திருமணம் பண்ணிக்கல. திடீர்னு இருவரும் சோஷியல் மீடியாவில் பல வீடியோக்களை வெளியிட்டு வந்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே டெலீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை எங்களுக்கு திருமணம் நடக்கலை, இதுக்கு மேலே நான் எதை பற்றியும் சொல்லணும் விரும்பலை அப்படின்னு சீதல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ சீதல் அவர்கள் ஒருத்தரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே நல்லா அமையணும் அப்படின்னு அவருக்கான வாழ்த்துக்களை அவங்க சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இப்போ சீதல் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.